மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கும்படி மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த GR சுவாமிநாதன் இது தொடர்பாக கோயில் நிர்வாகம், அரசு தரப்பு மற்றும் அங்குள்ள தர்கா சார்பில் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜரானார். காலம் காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. தவறான உள்நோக்கத்துடன் ராம ரவிக்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். எனவே மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளில் பன்னெடுங்காலமாக தீபம் ஏற்றும் நடைமுறை இருந்து வந்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணம் கருதி அப்போதைய ஆங்கிலேய அரசாங்கம் இந்த நடைமுறைக்கு தற்காலிக தடை விதித்தது. இந்நிலையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் டிசம்பர் 3இல் கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்ய சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகத்திற்கு மனு அனுப்பினேன். மேலும் மலை உச்சியில் பழமையான தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சட்ட ரீதியாக தடை இல்லை. இங்கிருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் தர்கா உள்ளது. பழமையான தூணில் ஏற்றுவதற்கு பதில் பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இது சரியான நடவடிக்கை அல்ல என ரவிக்குமார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த ஆண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல, உரிமையியல் வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தர்கா சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை வக்ஃப் வாரியத்தின் கருத்துக்களை கேட்டறிந்த நீதிபதி திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் மலை உச்சிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டார்.